இல்ல இது வளர்ச்சி சார்ந்த விஷயங்களை அதிகமாக பாஜக பரப்புரையில எடுத்துட்டு போகல, அதற்கு பதிலாக எதிர்க்கட்சிகளை விமர்சிக்கிறதுல தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்ற விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்களே எதிர்க்கட்சிகள். அப்படின்னு இல்லை. வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற ஒற்றை குறிக்கோளில் மேலதான் இந்த கட்டமைப்பே கட்டப்பட்டது. எங்களை பொறுத்தவரைக்கும் கட்சிக்காரர்களை பற்றி தெரியும் உங்களுக்கு. வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற கட்டமைப்பின் மேலதான் இந்த தேர்தல் பரப்புரையே கட்டப்பட்டது. அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையை பார்த்தார்கள், வளர்ச்சியின் பத்திரம் தான். ஆக எல்லாமே வளர்ச்சி திட்டங்கள். நாங்க எவ்வளவு வளர்ச்சி கொடுத்திருக்கோம், இதற்கு மேல எவ்வளவு வளர்ச்சி கொடுப்போம். ஏற்கனவே முத்ரா வங்கிக்கு பல திட்டங்களை கொடுத்திருக்கிறோம், அது 20 லட்சமாக விரிவாக்கப்படுகிறது. ஆயுஷ்மான் பாரத் ஏற்கனவே 5 லட்சம் கொடுக்கப்படுகிறது, அது இன்னும் விரிவாக்கப்படுகிறது. ஆக நீங்க பாத்தீங்கன்னா வளர்ச்சி திட்டங்கள், புதிய வளர்ச்சி திட்டங்கள், ஏற்கனவே கொடுத்த வளர்ச்சி திட்டங்கள் விரிவாக்கப்படுகிறது. ஆனா காங்கிரஸ் நாங்க அவங்ககிட்ட இருந்து சொத்தை வாங்கி இவங்ககிட்ட கொடுப்போம், நாங்க இந்த குடியுரிமை சட்டத்தை நாங்க தடுப்போம். ஆக அவர்கள் என்ன இமோஷனல் இஷ்யூஸ் மாத்திரம் தான் அவங்க எடுக்கிறாங்க. ஆனா நாங்க டெவலப்மெண்டல் இஷ்யூஸ் எடுக்கிறோம். அதனால்தான் மக்கள் இன்று பரவலாக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்கிறார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பயனாளி இருக்கிறார். உடல்நலம் சார்ந்த ஒரு பிரச்சனை வரும்பொழுது பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தினால் உயிர் பிழைத்தவர் ஒருவர் இருக்கிறார். 10 கோடி பெண்களுக்கு இலவச கேஸ் கொடுக்கும் பொழுது இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எங்க நடந்தது? எல்லாவற்றிற்கும் மேலாக 50 கோடி பேருக்கு இன்னைக்கு வங்கி கணக்கு தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம உரிமை தொகை கொடுக்கறதுனா கூட அந்த வங்கி கணக்கு மூலமா தான் கொடுக்கிறோம். இன்னைக்கு உரிமை தொகை வங்கி கணக்குல போடணும்னு நினைச்சா கூட பிரதமர் வங்கி கணக்கு தொடங்கி வச்சதுனால தான் நம்ம போட முடியுது. சரி, அதனால தான் சொல்றேன், எல்லாமே இந்த 10 ஆண்டுகளில் வங்கி கணக்கா இருக்கட்டும், கேஸ் இணைப்பா இருக்கட்டும், உடல் நலம் காப்பீடு திட்டமா இருக்கட்டும், வீடுக்கு வீடு தண்ணீர் கிடைப்பதா இருக்கட்டும், டாய்லெட் கட்டுவதாக இருக்கட்டும், ஒரு கழிப்பறை கூட கட்டுவதற்கு ஒரு அரசாங்கம் இதற்கு முன்னால் முயற்சி செய்யவில்லை என்பதையெல்லாம் நம்ம பாராட்டியே ஆக வேண்டும். நாம கழிப்பறை சிறுபான்மையினருக்கு கட்டல, பெரும்பான்மைக்கு கட்டல சொல்ல முடியாது, எல்லாருக்கும் தான் கட்டணும். அதனால பாஜக திட்டங்கள் அடிப்படையிலையும் இந்த தேர்தலுக்கான பரப்புரையை சந்தித்தது.